Praise the Lord. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நம்ம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறது போல கண்ணாடியில் காண்கிறது போல நம்ம அவருடைய சாயலாகவே நம்ம மாற வேண்டும். இங்கே யாரெல்லாம் தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் வேதம் வாசிக்கிறவர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து அவருடைய வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும். நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவிப்பீர்களானால் நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டம் கஷ்டம் எல்லாத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது நீங்கள் அவருடைய சாயலாகவே மாறி மகிமையின் மகிமை அடைய முடியும், மறுரூபமாக முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.